வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் தேவரகொண்டா அண்ட் தென் ரஷ்மிகா இவங்க ரெண்டு பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களோட ரசிகர்களுக்கு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்கேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்ட் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது. லைக் ஏஐ இமேஜை வச்சு என்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி அவங்க மோதிரம் காமிக்கிற மாதிரியும் அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரியும் ரெண்டு பேரும் ஒன்றா ஜோடியாக இருக்கிற மாதிரியும் நிறைய ஏஐ கிரியேட்டட் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து ரசிகர்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ சேருவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டே ஒன்ல இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்போ நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எந்தவித லைக் கமிட்மெண்ட்டுக்கும் வந்து போகல லைஃப்பில். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரத்தில் பட் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்றது ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சது. இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தேவரகொண்டா அண்ட் தென் ரஷ்மிகா மந்தனா காட் என்கேஜ்ட் இன் அ பிரைவேட் செரிமனி அட்டெண்டட் ஒன்லி பை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் அட்டன் பண்ண அந்த பர்டிகுலர் ஒரு குட்டி செரிமனியில் அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடந்திருக்கு. ரெண்டு பேரும் வந்து என்கேஜ் ஆகிட்டாங்க அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. த கப்புள் ஹூ ஹேவ் பீன் இன் அ ரிலேஷன்ஷிப் ஃபார் அ லாங் டைம் சூஸ் அ keep the event intimate and away from the public eye. ஸோ அவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் பீப்புளாக வச்சு ஒரு ப்ரைவேட் செரிமனி மாதிரி இதை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அக்கார்டிங் டு த சோர்ஸஸ் த டூ பிளான் டு வெயிட் அ லிட்டில் லாங்கர் பிஃபோர் அனௌன்சிங் தேர் வெட்டிங். ஸோ இன்னும் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ண போகிறாங்க வெட்டிங் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இது ப்ரைவேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் இஸ் வை த என்கேஜ்மெண்ட் ஹேஸ் நாட் பீன் அஃபிஷியலி கன்ஃபர்ம்ட் எட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த லோ கீ அப்ரோச் ரிஃப்ளெக்ட்ஸ் தேர் டிசைர் ஃபார் ப்ரைவசி அட் தி ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரஷ்மிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். அதை பார்த்த ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிலீவ் இட் இஸ் ஆர் என்கேஜ்மெண்ட் அவுட்ஃபிட். த இமேஜ் குவிக்லி வெண்ட் வைரல் ஆடிங் ஃபியூல் டு த எக்ஸைட்மெண்ட் சரௌண்டிங் த ரிலேஷன்ஷிப் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஃபேன்ஸ் ஆஃப் போத் ஆக்டர்ஸ், ரெண்டு ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் வந்து ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் நியூஸ் ஃபார் இயர்ஸ். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாகவே வந்து வெயிட் பண்ணுறாங்க. த என்கேஜ்மெண்ட் நவ் puts on end to speculation about their bond and sets the stage for one of the most awaited celebrity wedding in Indian cinema. Yes, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவன் நயன்தாரா வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஒரு மேரேஜ் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்தது. பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக தான் நடந்தது, பப்ளிக்காக வந்து நடக்கலை. பட் இந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற அந்த மேரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வெட்டிங்காக இருக்க போகுது, செலிப்ரிட்டி வெட்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அவங்க அஃபிஷியலாக இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இப்போ வரைக்கும் நியூஸ் கிடைச்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சேனலில் பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி 5 2 சிம்பிள் போட்டு காமிக்கிறாங்களா 5 இந்த பிக்சர்ஸை காமிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்கேஜ் ஆகிடுச்சு. அண்ட் தென் அவங்க வந்து இன்னும் 5 மந்த்ஸில் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. எஸ், எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 2026 இவங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.